நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது ரமலானை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் ஆரம்பம் செய்கின்றோம். முடிந்த அளவிற்கு என்னென்ன ரமலானை பற்றி இருக்கிறதோ சுருக்கமாக ஒன்று சேர்த்து உங்ககிட்ட கொடுத்துடலாம் என்ற ஒரு நல்ல எண்ணத்துல இது ஆரம்பம் செய்யறோம். பாருங்க, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல ஆயத்தில பல வசனங்கள்ல ரமலானை பற்றி சொல்லி இருக்கிறார். ஒரு வசனத்துல பாத்தீங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். முஃமின்களே, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கி இருக்கிறேன். உங்களுக்கு முன்னோர் உள்ளவர்கள் மீது எவ்வாறு கடமையாக்கினேனோ அவ்வாறு இதை நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் லஅல்லகும் தத்தகூன், கண்டிப்பா தக்வா உடையவர்களாக, இரையச்சம் உடையவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக, அஞ்சக்கூடியவர்களாக ஆவீர்கள் என்பதாக தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். இந்த ஆயத்தின் மூலம், இந்த வசனத்தின் மூலம்